சென்னை அடையார் பேருந்து நிலையத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், சென்னை அடையார் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் வழக்கமாக எத்தனை மணி அளவில் எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும்? இன்றைய நிலவரம் என்ன? போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பணிமனையான அடையாறு பணிமனையில் இருந்து தற்போது விடியற்காலை 2:15 பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம் என இந்த நகரின் முக்கியமான ஒரு பணிமனையாக இருக்கக்கூடிய அடையாறு பேருந்து நிலையத்தில் இருந்து 2:15 மணியிலிருந்தே வழக்கம் போல அந்த பேருந்துகள் எல்லாம் இயக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கான பேருந்துகள் முழுமையாக 6:30 மணி வரையிலான அனைத்து பேருந்துகளுமே இயக்கப்பட்டு விட்டன. குறிப்பா பாத்தீங்கன்னா அடையாறு பேருந்து பணிமனையில் பார்த்தீங்கன்னா இப்போது 70க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகள்லாம் பார்க்கலாம். அனைத்து பேருந்துகளுமே எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு எத்தனை பேருந்துகள் வெளியே செல்கிறது, எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த வழித்தடத்தில் செல்கிறது என்பதை கூட காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று பேருந்துகள் இயக்கக்கூடிய அளவிற்கு தேவையான பணியாட்களும் பணியில் இருப்பதாக மாநகர போக்குவரத்து சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை மாநகரம் முழுவதுமாகவே இயங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்படுகிறது. இதுவரை எந்த தடங்களும் இல்லை. விடியற்காலை நேரத்தில் இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டு விட்டதாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி. ரகுவரன், அனைத்து பேருந்துகளுமே சென்னை அடையாறிலிருந்து இயக்கப்படுவதாக தெரிவித்திருந்தீர்கள். பேருந்து போக்குவரத்தில் பாதிப்பில்லாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன? குறிப்பாக பார்க்கலாம். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பணிமனைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா விடியற் காலையிலிருந்தே அந்த பேருந்துகள் இயக்கமானது தொடங்கும். குறிப்பாக 2:15 மணி 2 மணியிலிருந்து திருவான்மியூர், அடையாறு போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விடியற் காலையிலிருந்து 2 மணி 2:15 மணியிலிருந்தே முதல் போக்குவரத்து இதானது தொடங்கும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கு வரக்கூடிய பணியாளர்களை தடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது என்று டிஜிபி அவர்கள் அறிவுறுத்தி இருந்தக்கூடிய நிலையில் போக்குவரத்து செயலாளரும் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா பணிக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் வருவதற்காக பணிமனையின் முன்பே போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மட்டும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படும் போது எந்த ஒரு தடங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த போக்குவரத்து செல்லக்கூடிய பாதைகளிலும் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக டிஜிபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கிறது, பணிக்கு வரக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் போராட்டத்தை நடத்தலாம் என்று அவர்கள் சொல்லியிருந்த நிலையில் தற்போது பேருந்துகள் பாதுகாப்பாக இயக்கப்படக்கூடியதையும் நாம் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி.